இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். காலையிலே என் பசங்களோட லஞ்ச் வந்து சில்லி பன்னீர், பரோட்டா. சீக்கிரமாவே காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்தோம்னாவே பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் பண்ணிடலாம். ସକାଳୁ ସକାଳୁ ମୋ ପିଲାମାନଙ୍କୁ ଚିଲି ପନିର, ପରାଠା ଲଞ୍ଚ ପାଇଁ ନେଇକି ଯିବା ପାଇଁ। ସେଇଠି କେମିତି ପ୍ରିପେୟାର କରୁଛି ଚିଲି ପନିର ଆପଣମାନେ ବି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ବି, କରିବା ପାଇଁ ବି ବେଶୀ சிம்பிள். காலையிலே நம்ம எழுந்த உடனேவே ரொட்டி வந்துட்டு பண்றதுக்கு பசங்களுக்கு பரோட்டா பண்றதுக்கு கொஞ்சம் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலே இது பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டிங்களானவே போதும். பசங்களுக்கு அழகாக பரோட்டா பண்ணிடலாம். காலையில் ரொட்டிக்கு உருட்டணுமா ரொம்ப டைம் ஆகும் பசங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் சில்லி பன்னீர் தான். நைட் என் பையன் என்ன சொல்கிறானோ காலையில் சரி இது எடுத்துன்னு போகலான்னா அவன் சாப்பிட போகிற 2 பரோட்டாக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா டேஸ்டியாக பண்ணி கொடுத்தா தான் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு 2 பரோட்டா, என் பொண்ணுக்கு 1 அவ்வளோதான். அதை செய்யறதுக்கு நான் காலையில் 5:30க்கு எழுந்துப்பேன். அந்த டைமுக்குள்ளவே அவன் 7:45 கிளம்பும்போது கரெக்டாக இருக்கும். பன்னீர் வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமானாலும் கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து சில்லி பன்னீர் நான் இந்த ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ସକାଳୁ ସକାଳୁ ପିଲାମାନେ ଉଠିକି ତାଙ୍କ ଲଞ୍ଚ ଟିକେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ସେ ଖାଇବ ତିନିଟା ପରଟା କରିବା ପାଇଁ ଦରକାର। ଦିଟା ମୋର ପୁଅ ପାଇଁ ଗୋଟେ ମୋର ଝିଅ ପାଇଁ। ସେଇଥିପାଇଁ ଏତେ କଷ୍ଟ ଅଛି କରିପାରିବେନି କହିଲେ ତାଙ୍କ ମନ ଦୁଃଖ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସକାଳୁ ଉଠିକି ଆଟା ମିକ୍ସ କରିକି ରଖିକି ସେଇ ଟାଇମରେ ପନିର କରିଦେବ ମୁଁ। ତାପରେ ରୋଟି ପରଟା କରିକି ମତେ ପରଟା କରେକ୍ଟ ରାଉଣ୍ଡ ସାଇଜରେ ଆସିବନି। फिर भी ट्रायंगल जो भी मो पिल्लମାନଙ୍କୁ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ ନା ସେ ଜିନିଷ ଆମେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଇଦେବୁ। ମୁଁ ଚିଲି ପନିର କରିବା ପାଇଁ ନା ପନିର ନା ତାଙ୍କୁ କେମିତି ସେପ୍ ଭଲ ଲାଗିବ ସେ ସେପ୍ ମୁଁ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ଟିକେ ବ୍ଲାକ୍ ପେପର, ଲୁଣ, 1.5 ସ୍ପୁନ୍ କର୍ଣ୍ଣଫ୍ଲାୱାର, 1.5 ସ୍ପୁନ୍ ନା ମଇଦା ପାଣି ପକି ବନାଇ ଟିକେ ପାଣି ଛିଞ୍ଚିକି மிக்ஸ் କରିକି ସେଟା கோட்டிங் କରିକି ரଖିବା ପାଇଁ ଦରକାର। சில்லி பன்னீர் பண்ணுறதுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்காகவே தான் சின்ன டிப்ஸ் தான்। பன்னீர் நீங்கள் எந்த ஷேப் வேணுமானாலும் கட் பண்ணீங்க, ஃப்ரெஷ் பன்னீராக தான் ரொம்ப நல்லாயிருக்கும்। கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் மைதாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உள்ள கோட்டிங் பண்ணீங்களன்னா மேலே வந்து பன்னீர் மேலே திக்காக இருக்கும் மைதாவோட கோட்டிங்। அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம்। கொஞ்சமாக மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் அதை குலுக்கி விட்டீங்கன்னாவே கரெக்டாக அதில் கோட்டிங் ஆகிடும்। நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை உள்ளே போட்டு டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணோம்னா பன்னீர் தனியாக வரும், மைதா தனியாக வரும்। அதனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்। நம்ம சாப்பிடும் போது ஹோட்டலில் போய் ஒரு ஸ்டார்டர் வந்து சில்லி பன்னீர் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும்। ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுப்போம்। எண்ணெய் காயும் போது சைட் பை சைடு வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே கட் பண்ணிடலாம்। சின்ன ஸ்வீட் கார்ன் இருந்தது நான் அதுவும் கட் பண்ணிட்டேன்। கேப்சிகம், வெங்காயம், க்ரீன் பீஸ் போதும்। இது வரைக்கும் வச்சு அழகாக பண்ணிடலாம்। ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் கலரில் வெந்தாவே போதும்। பன்னீர் போட்டுட்டு உடனே வந்து கரண்டி வச்சு ஃபுல்லாக இது பண்ணாதீங்க। ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோடனே கரண்டி வச்சு பண்ணிங்களன்னா கரெக்டாக இருக்கும்। ଆଉ ତେଲ ଗରମ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଲାଇଟ୍ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବ, କ୍ରିସ୍ପି ରହିବା ପାଇଁ ଦରକାର, ସେମିତି ରହିବ। ଆଉ ଚିଲି ପନିର ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ସବୁ ପକେଇକି ଟିକେ ପାଣିଆ ଟାଇପ୍ର ରହିବ ତ ମୋତେ ଭଲ ନାହିଁ। ସେ ପନିର ନା କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ 5 ମିନିଟ୍ସ ପୁରା ପନିର ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ, କୋଟିଂ ବି ବାହାରିକି ଆସିବ ନାହିଁ। सेम साइड्रे साइड बाय साइड मु 2टा कलर कैप्सिकम यूज करछि, टिके गोटे बेबी कॉर्न यूज करछि, सेटा भी पिला मनक भी बोलो रहबो। प्याज बड़ बड़ आ स्प्रिंग ऑनियन टिके गार्लिक कट करके रखिबा पे दरकार। एतिकी संगे संगे फटाफट 1 आवर रे ये 2टा हम करि परिबो। पिला मनक 1 आवर भी नहीं, मैक्स मिनिमम 75 मिनिट्स रे हे जिवो। நான் இன்னைக்கு எதுவுமே வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கல, ஏன்னா அவன் வந்துட்டு பன்னீர் பரோட்டா செஞ்சு கொடுக்கலான்ற ஐடியாவில் நான் இருந்தேன்। சரி அதுக்குள்ள பன்னீர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது எப்படினாலும் பன்னீர் பரோட்டா செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி தனியாகவே பண்ணிடலாம்। அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது சில்லி பன்னீர் வந்து அவங்க அக்கா பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா। சரி அதுவே பண்ணிடலாம், இருக்கிற பன்னீரை வச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும் எடுத்துடலாம்। एमती फ्राई कर ठीक रही से लास्ट वीक है ना बौनी है ना चिल्ली पनीर कर टाइम से बेसी खुशी रखाइला सेम करके देव तो
पनीर परोटा କରିବା ଟାଇମରେ ମୁଁ ଝିଅ ଖାଇବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ଅଲଗା ଦିଟା ଜିନିଷ କରିବା ପାଇଁ ଦରକାର କହିକି ଏମିତି ମୁଁ ପ୍ଲାନ୍ କରିକି କରୁଛି சூப்பரா பன்னீர் கிறிஸ்பியா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப கிறிஸ்பியா எல்லாம் வேணாம் உள்ள அந்த சாஃப்ட்னஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும் மேல வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் போட்டுட்டு ரொம்ப நேரம் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிற மாதிரி பண்ணோம்னா அதோட அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டார்டர் சாப்பிடும் போது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ண போறேன் நான் மறுபடியும் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் வந்து ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஷேப்ல நான் पनीर है ना बेसी थिक भी रोई बने थिन भी रोई बने सेमिति मो करेक्ट मीडियम साइज रे कट करछि आ सब पनीर एमिति फ्राई करके काढी के रखिबा टाइम रे संग संग साइड बाय साइड रे मु सब वेजिटेबल ना कान सब कट करके रखुछि आ कैप्सिकम स्प्रिंग ऑनियन बड़ो ऑनियन गार्लिक एतिकी बेसी मसाला भी नहीं टाइम भी रोई बने हम भी सेम साइज रे ट्रायंगल शेप रे कट करछि सेम टाइप रे रोइबा टाइम रे ठीक रोइबो स्प्रिंग ऑनियन भी छोटे छोटे कट करके लास्ट पकिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो आ दीटा कलर कैप्सिकम यूज करछि येलो एंड रेड कलर ग्रीन कलर रोइबा टाइम रे भी सेटा भी बोलो रोइबो मु दीटा होछि सेटा पे सेटा यूज करछि ரெண்டு கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணிருக்கேன் நான் येलो கலரும் ஆரஞ்சு கலரும் பசங்களுக்கு சாப்பிடும் போதும் பார்க்கும் போதும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் கிரீன் கலர் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் கலர் எள்ளு வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அதை போடும்போது அதோட சில்லி பன்னீர்ல வந்து பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் टिक्के व्हाइट कलर रासी ना टिक्के फ्राई करके रखिबा पई दरकार से चिल्ली पनीर रे ए टेस्ट भी बोलो रहबो देखिबा पई भी हम रेस्टोरेंट रे खाइबा स्टाइल रे रहबो सेट पई लाइट फ्राई करके गोटा अलगटा काडिकी रखिबा पई दरकार கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணாவே போதும் ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம் அந்த சேம் ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் இதுக்கு நான் பட்டர் போடலாம் ஆனா பட்டர் போட்டாவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் बटर यूज करिबा टाइम रे भी टेस्ट बोलो रहबो आज मु तेल यूज करछि கொஞ்சமா பட்டர் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊத்திட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணிருக்கேன் ஏன்னா பசங்க சாப்பிட போறதால பச்சை மிளகாய் நிறைய போடல ரெட் சில்லி வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதை மட்டும் கட் பண்ணி போடலாம் சின்ன சின்னதா வெங்காயம் வந்து பெருசு பெருசா தாள் மாதிரி கட் பண்ணிருக்கிறது இப்ப போட்டுக்கலாம் ஆனியன் என்ன டிக்கு பிசி போடனே மீடியம் रे से अलगटा कड़की रखीचना सेट पकी देछि रेड चिल्ली ना से भीतर मंजी रोई बने खाली से ऊपर वचना सेट कट करके पकी देछमो राग भी रोइबो बेसी राग रोई बने पिल्ला मन खाइबा टाइम रे आ बेबी कॉर्न कैप्सिकम कट करके रखीचना सेट भी एबे मिक्स करछि बेबी कॉर्न बेसी पतला पतला कट करछमो பேபி கார்ன் வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணிருக்கேன் நான் அதுவும் கேப்சிகம் கட் பண்ணதும் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாவும் போடலாம் நம்ம நல்லா இருக்கும் பார்க்க ஆனா சின்ன பசங்களுக்குன்னும் போது வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்தா சாப்பிடாம எடுத்து வச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் வெங்காயம் வந்து மீடியமா அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணிருக்கேன் கேப்சிகம் கட் பண்ண மாதிரி பசங்களை சாப்பிட வைக்க நம்ம எப்படி எல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு அழகா டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனும் நான் போட்டிருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் என்னன்னா प्याजो ସେଇଟା ଏବେ ପକିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଡାର୍କ ସୋୟା ସସ୍ ଟିକେ ଆଉ କେଚପ୍ ନାହିଁ ତ ଟମାଟୋ ସସ୍ ଟିକେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ସୋୟା ସସ୍ ରେ ଲୁଣ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ଲୁଣ ଏବେ ପକିବା ଟାଇମ୍ ରେ ଟିକେ କମ କରିକି ପକିବା ପାଇଁ ଦରକାର உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே போடலாம் ஏன்னா சோயா சாஸ்ல வந்து சால்ட் இருக்கும் ஒரு வாட்டி இன்கேஸ் நீங்க இப்போ உப்பு கரெக்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸ் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும் சோயா சாஸ்ல வந்து எப்பவுமே உப்பு இருக்கும் சோயா சாஸ் யூஸ் பண்றது ஏதாவது ஒரு டிஷ் நீங்க பண்றீங்கன்னா உப்பு கரெக்டா கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் லாஸ்டா செக் பண்ணிட்டு உப்பு போடுற மாதிரி பாத்துங்க ଆଉ ଲୁଣ ପକିବା ଟାଇମରେ ସୋୟା ସସ୍ ୟୁଜ କରିବା ଜିନିଷରେ ଟିକେ ଲୁଣ କମ କରିକି ପକିବା ପାଇଁ ଦରକାର ସୋୟା ସସ୍ ଭିତରେ ଅଲରେଡି ଲୁଣ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ଲାଷ୍ଟ ଅଲରେଡି ପନିରରେ ବି ଆମ ଲୁଣ ପକିକି ମିକ୍ସ କରିକି ଅଛି ସବୁ କରିଲା ପରେ ଲାଷ୍ଟ ଲୁଣ ଟିକେ செக் କରିକି பக்கிபா ତ ठीक ରହିବ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா அந்த கொஞ்சம் பச்சையாவும் இருக்கணும் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கணும் ஒரேடியா வதங்கிட்டு ஒரு மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வைக்கிற மாதிரி பண்ணோம்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் சில்லி பன்னீர்ல வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற அந்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் பாதி வெந்த மாதிரி இருந்தா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வேற எதுவுமே அஜினமோட்டோ எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் நம்ம யூஸ் பண்ற வீட்டுல இருக்கிற பொருளே மட்டும் தான் டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் போடுறேன் நான்
ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் போடுறேன் நான். நான் கொரியன் சில்லி வந்து ஒன்று இருக்கும் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி, அது கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து கொஞ்சம் காரம் பிடிக்காதனால அது ரொம்ப காரமாக இருக்குன்ட்டு ஒரு சாஸ் வந்து வருது கொரியனோட ஸ்பைசி சாஸ் மாதிரி, அதை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டிருக்கேன். ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். ஹாட் அண்ட் ସ୍ପାଇସି ଟମାଟୋ ସସ୍ କୋରିଆନ୍ ବେଶୀ ସ୍ପାଇସି ଚିଲି ସସ୍ ଆସୁଛି, ସେଇଟା ଟିକେ ପକେଇ ଦଉଛି। ମୋ ପୁଅକୁ ଟିକେ ରାଗ ଦରକାର କହିବ, ଆଉ ଗ୍ରୀନ୍ ଚିଲି ଟିକେ ପକେଇ ଦଉଛି। ତାପରେ ରାଗ ପାଇଁ ମୁଁ କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ସବୁ ମିକ୍ସ କରିଲା ସେଇ ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ନାହିଁ, ହାଫ୍ ସ୍ପୁନ୍ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପାଣିରେ ମିକ୍ସ କରିକି ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ண போறதில்ல, கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி பண்ண போறேன்। ବେଶୀ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ସେଇଟା ପକେଇକି ବଏଲ୍ କରିବା ଟାଇମ୍ ତକ ନାହିଁ, ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପାଣି ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଏ ପାଣି ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟିକେ ଡ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ପନିର ପକେଇକି ଠିକ୍ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ରାଗ ଲୁଣ ଏ ଟାଇମ୍ରେ ଚେକ୍ କରନ୍ତୁ, ଇନ୍ କେସ୍ ରାଗ କମ୍ ହୋଇଗଲା ତ ଏ ଟାଇମ୍ରେ ଆଡ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ପନିର ଆମେ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ଏ ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବଢିଆ ଗୋଟେ 2 ମିନିଟ୍ସ ମ୍ୟାକ୍ସିମମ୍, ବେଶୀ ଟାଇମ୍ ରଖିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ମସଲା ସୋୟା ସସ୍ ପନିରରେ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର ଏତିକି। ரொம்ப நேரம் வச்சு நம்ம வேக வைக்க வேணாம், அந்த மசாலா ஃபுல்லா பன்னீர் கூட கோட்டிங் மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான்। அது கிறிஸ்பியாவும் இருக்கணும், ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கணும்। ரொம்ப தண்ணி ஊத்திட்டு ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி பண்ண வேணாம், அப்படி பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வேற இருக்கும்। நான் இன்னைக்கு பண்றது வந்து ட்ரை தான் பண்றேன்। ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே இருக்கிற வந்து பச்சை கலராக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம்। கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப பொடிசா। ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன் கலர்ல இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடுவோம்। உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம்। இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்தால் பிளாக் பெப்பர் இல்லைன்னா ஒயிட் பெப்பர் சேர்த்துங்க। அஜினமோட்டோ எதுவும் போட வேணாம் நம்ம பசங்களுக்கு। நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு சைனீஸ் சில்லி பன்னீர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட டேஸ்டி ஹெல்த்தியானது நம்ம வீட்லேயே பண்ணிடலாம்। ଗୋଟେ ରେଷ୍ଟୁରାଣ୍ଟରେ ଖାଇବା ଟେଷ୍ଟ କେମିତି ଆସିବ ଚିଲି ପନିର ନା, ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆମେ ଏବେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିପାରିବ। ଆଉ ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ସବୁ କଟ୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର, ଆଉ ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ହ୍ୱାଇଟ୍ କଲର ଥିଲେ ନା ସେଇଟା ବି ମିକ୍ସ କରିକି ବେଶୀ ଟାଇମ୍ ଗ୍ୟାସ୍ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଡ୍ରାଇ ରହିବ ଟାଇମ୍ରେ ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ। ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଗୋଟେ ହେଲ୍ଥି ଫୁଡ୍ ରେଷ୍ଟୁରାଣ୍ଟରେ କେମିତି ଅଛି ନା ସେମ୍ ଟେଷ୍ଟ। ଇନ୍ କେସ୍ ଆପଣଙ୍କ ଟମାଟୋ ସସ୍ ଟିକେ ରାଗ ରହିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ପକେଇ ପାରିବ। ମୁଁ ସୁଗର ପକେଇ ନାହାନ୍ତି, କ'ଣ ପାଇଁ ନା ହଟ୍ ଆଣ୍ଡ ସ୍ପାଇସି ଟମାଟୋ ସସ୍ ମୁଁ யூஸ் କରିଛି, ସେ ଭିତରେ ଟିକେ ମିଠା ବି ରହିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ தீயிலனா ଏବେ பொக்கிப்பா ପାଇଁ இப்போ வந்துட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்ட உடனேவே நம்ம ஒயிட் கலர்ல எள்ளு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம், செம்ம சூப்பராக இருக்கும்। இன்கேஸ் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பிஞ்சு சுகர் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்களேன்னா போதும், செம்ம சூப்பராக அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் சாப்பிட்ற சேம் பன்னீரோட டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। ஒரு 2 பரோட்டா இந்த சில்லி பன்னீர் அவன் லஞ்ச் ஓப்பன் பண்ணும் போதே என் பையனோட முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுக்காக காலையில 4 மணி இல்லை 3 மணிக்கு கூட எழுந்து பண்ணலாம்। ஒவ்வொருத்தவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போதே அந்த டேஸ்ட்டும் அந்த இதுவும் பார்த்துட்டு வந்து என் பையன் சொல்லுவான், எல்லாருமே நல்லா எடுத்துன்னு வராங்கம்மா லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு। அப்போ நான் பண்ணுறது நல்லா இல்லையாடான்னு, நீ பண்ணது இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்வான்। ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।